French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வழக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் போலீசார் ஒட்டிய சம்மனை கிழித்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மற்றும் போலீசாரை தாக்கிய காவலாளியை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் காவலாளி வைத்திருந்த துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011ஆம் ஆண்டு சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் விஜயலட்சுமி அந்த புகாரை திரும்ப பெற்றார். மீண்டும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமி திருமணம் செய்து கொள்வதாக கூறி சீமான் தன்னை ஏமாற்றியதாகவும் 6 முறை கருக்கலைப்பு செய்ததாகவும் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 12 வாரங்களில் வழக்கில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. சீமான் தரப்பில் அவரது வழக்கறிஞர்கள் 4 வார கால அவகாசம் கோரியிருந்தனர். இதனிடையே பாலவாக்கத்தில் உள்ள சீமான் இல்லத்திற்கு சென்ற வளசரவாக்கம் போலீசார் சீமான் வீட்டில் பிப்ரவரி 28ஆம் தேதி காலை 11 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் ஒட்டினர். அப்போது அங்கிருந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அந்த சம்மனை கிழித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சீமான் வீட்டுக்குள் செல்ல முயன்ற காவல்துறையினரை அங்கிருந்த காவலாளி அமல்ராஜ் என்பவர் தடுத்து நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது காவலர்களை அமல்ராஜ் தாக்கியதாகவும் அவரிடமிருந்த துப்பாக்கியை போலீசார் கேட்டதற்கு தர மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அதேபோல போலீசார் ஒட்டிய சம்மனை கிழித்த நபர் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி சுதாகர் என்பவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே வீட்டின் காவலாளி ராணுவ வீரர் என்பதால் அவர் துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் போலீசார் ஒட்டிய சம்மனை கிழிக்கச் சொன்னது நான் தான் என்றும் அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் போலீசார் மீண்டும் சம்மனை ஒட்டிக் கொள்ளலாம் என்றும் சீமானின் மனைவி கயல்விழி கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. சீமான் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஓசூர் சென்றுள்ள நிலையில் பாலவாக்கத்தில் நடந்த இந்த சம்பவம் நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.